இவ்வளோ கோடீஸ்வரன் ஆக்க போகிற 4 விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ். ஆமாம், வேலை செஞ்சு பணக்காரனான விட பிஸ்னஸ் செஞ்சு பணக்காரங்க அதிகம். நீங்கள் அதுக்காக வேலையை விட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லல. நீங்கள் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு சைடு இன்கம்மாக வர்றதுக்கு ஆரம்பிச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் உங்கள் சைடு இன்கம் பிஸ்னஸ் மேலே நம்பிக்கை வருதோ பிஸ்னஸ் அப்போ ஃபுல் டைமாக பண்ண ஆரம்பிங்க. அடுத்து ஒன்று ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்டுங்கிறது எப்போயுமே பணம் அதிகமாக கொடுக்குறது தான். பட் இதில் ரிஸ்க்கும் அதை விட அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நல்லா பழகிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல க்ரோத் இருக்கும். அடுத்த ஒன்று எப்பயும் போல மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ், அப்புறம் டெப்ட் ஃபண்ட். இதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதனால தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். இன்னொன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இதுதான் கோல்டு சில்வர். கோல்டு சில்வர் எப்போயுமே போல் கமாடிட்டி. நீங்கள் இதெல்லாம் மற்ற ஸ்டாக்ஸ் இதெல்லாம் பண்ணுறீங்களா, அதில் கோல்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். எனக்கு அதிகமாக ரிஸ்க் வேணும், அதிகமாக லாபம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் போடலாம். சரியா? இந்த 4 விஷயத்தில் ஏதாவது ஒரு 2 விஷயம் 3 விஷயமாவது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் நல்ல க்ரோத்தில் இருக்கும். உங்கள் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் நல்ல பணக்காரன் ஆவாங்க. சரியா? டெய்லி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.